பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார். சரோஜா தேவி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் காலமானார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வயது மூப்பு தொடர்புடைய உடல்நலப் பிரச்சினைகளால் சரோஜா தேவி காலமானார். பெங்களூருவில் காலமான நடிகை சரோஜா தேவிக்கு வயது 87. முக்கிய செய்தி: பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் காலமானார். பெங்களூருவில் காலமான நடிகை சரோஜா தேவிக்கு வயது 87. வயது மூப்பு தொடர்புடைய உடல்நலப் பிரச்சினைகளால் சரோஜா தேவி காலமானார். தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தியில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் சரோஜா தேவி. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், விரிவான தகவல்கள் என? வணக்கம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் என பல்வேறு மொழிகளில் பழம்பெரும் நடிகையாக திகழ்ந்தவர் நடிகை சரோஜா தேவி. அவர் பெங்களூரில் உள்ள தனது இல்லத்தில் வயது மூப்பு காரணமாக தற்போது உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு வயது 87. கர்நாடகத்தைச் சேர்ந்த சரோஜா தேவி 50 ஆண்டு காலமாக திரைப்படத்துறையில் தன்னுடைய அந்த சீரிய பங்களிப்பை ஆற்றி வந்தார். கிட்டத்தட்ட 200 படங்களுக்கும் மேல் நடித்திருக்கக்கூடிய அவர் திரைத்துறையினரால் கண்ணெடுத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி என்ற பல்வேறு அடைமொழிகளால் அழைக்கப்படுகிறார். பல திரைப்பட விருதுகளையும், இந்திய அரசின் பத்மபூஷன், பத்மஸ்ரீ என்ற உயரிய விருதுகளையும் அவர் வென்றிருக்கின்றார். தமிழ் திரையுலகில் 60 முதல் 70 வரையிலான அந்த காலகட்டத்தில் 17 வருடங்களாக முன்னணி நடிகையாக இருந்த சரோஜா தேவி எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் ஆகிய 3 பேருடன் கதாநாயகியாக நடித்து மிகப்பெரிய தமிழ் திரையுலகிலும் சரி, கன்னட திரையுலகிலும் சரி மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்திருக்கின்றார். அந்த காலத்தில் மிகப்பெரிய நடிகர்களாக இருந்தவர்களும் விட மிக அதிகமாக நடிகையாக இருந்து கொண்டு மிக அதிகமாக ஒரு சம்பளத்தை பெற்ற நடிகை என்ற மிகப்பெரிய அந்த பெருமையும் கொண்டவர் நடிகை சரோஜா தேவி.